கொழும்பில் சொகுசு அடுக்குமாடி குடியிருப்புகளை வாங்க, அழகான வீடுகளை கட்டிக்கொள்ள ராயல்டி இன்ஜினியரிங், வெள்ளவத்தை ஐபிசி ரோட்டில், வெள்ளவத்தை ஃபசஸ் லேனில். காலத்தின் அத்தியாயம். இது யுத்தம் தின்ற மண்ணின் சத்தம். ஒரு நாட்டின் இராணுவம் என்பது ஒழுக்கமும் படிநிலையும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு கட்டமைப்பில் திறமையும் மூப்புரிமையும் முன்னணி வகிக்கின்ற ஒரு அமைப்பாகும். ஆனால் இலங்கை போன்ற நாடுகளில் இவை புறம் தள்ளப்பட்டு அரசியல் விசுவாசத்திற்காக பதவிகள் வாரி வழங்கப்படுவது எப்படி அந்த அமைப்பையே சீர்குலைக்கிறது என்பதற்கு இந்த விவகாரம் மிகச்சிறந்த உதாரணமாகும். சுரேஷ் சலே இராணுவ உளவுத்துறையின் 10வது இடத்தில் இருந்த ஒரு அதிகாரி. அவருக்கு முன்னால் தகுதியான திறமையான 9 மூத்த அதிகாரிகள் இருந்தனர். இருந்தாலும் இவை எப்படி மாறியது என்பது தொடர்பாக தற்போது தென்னிலங்கை அதிர்ந்து கொண்டிருக்கிறது. லெப்டினன்ட் கேர்னல் தரத்தில் இருந்த 509-10 என்கின்ற அதிகாரி இலக்கத்தையுடைய இராணுவ அதிகாரி கேர்னல் விஜயவர்தன அதிகாரி இலக்கம் 52-103, லால் விஜய குணவர்தன 60-632, ஹேரத் 60-55, பந்துல ஜெயதிலக 658, WD தர்மஸ்ரீ 736, கேர்னல் மீடியன் 6081, கேர்னல் முத்தாலி 6072 போர்க்காலத்தில் படுகொலை செய்யப்பட்டவராக இவர் அறியப்படுகிறார். தமத் ரத்நாயக்க இந்த 9 திறமையான அதிகாரிகளையும் முந்திக் கொண்டு 10வது இடத்தில் இருந்த சுரேஷ் சலே இராணுவ உளவுத்துறை பணிப்பாளராகவும் பின்னர் மேஜர் ஜெனரலாகவும் உயர்த்தப்பட்டார். ஒரு தற்காலிக கேர்னல் பதவியில் இருந்த நபர் பிரிகேடியர் பதவிக்குரிய எந்தவித இராணுவ பயிற்சிகளையும் 2C1 போன்ற கட்டாய பயிற்சிகள் அல்லது படைப்பிரிவு கட்டளை அதிகாரி அனுபவம் பூர்த்தி செய்யாமல் 2014 நேரடியாக பிரிகேடியராகவும் பின்னர் ஜெனரலாகவும் உயர்த்தப்பட்டார். ஒரு நாட்டுக்காக உழைத்த அதிகாரிகளை புறந்தள்ளி தனிநபர் விசுவாசத்திற்காக மட்டுமே முக்கியத்துவம் அளிக்கப்பட்டதை இந்த விவகாரம் காட்டுகிறது. இந்த விவரிக்க முடியாத பாய்ச்சலுக்கு பின்னணியில் இருந்து ஒரே தகுதி ராஜபக்ச குடும்பத்தின் மீதான அசைக்க முடியாத விசுவாசம் மட்டுமே என குறிப்பிடப்படுகிறது. முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் மற்றும் ஜனாதிபதியான கோட்டாபாய ராஜபக்சவின் நேரடி தேர்வான சுரேஷ் சலே நாட்டு மக்களின் பாதுகாப்புக்காகவோ அல்லது உளவுத்துறையின் மேம்பாட்டிற்காகவோ அல்லாமல் ராஜபக்ச குடும்பத்தின் அரசியல் எதிரிகளை ஒடுக்குவதற்கும் கடத்தல்கள், வெள்ளைவன் கலாச்சாரம் மற்றும் சட்டவிரோத கொலைகளை கையாளுவதற்காக ஒரு கருவியாகவே சலே பயன்படுத்தப்பட்டார் என்பது குறிப்பிடத்தக்க குற்றச்சாட்டாகும். இதற்காக உளவுத்துறையின் இரகசிய நிதி பெருமளவில் தவறாக பயன்படுத்தப்பட்டது. கீழ்மட்ட அதிகாரிகளுக்கு சிறிய சலுகைகளை வழங்கி இந்த சட்டவிரோத செயல்களை மூடி மறைக்கவும், அதிகாரிகளின் சொந்த தேவைகளுக்காக சொகுசு விடுதிகளை அமைக்கவும் பொதுமக்களின் வரிப்பணம் வீணடிக்கப்பட்டது. சுரேஷ் சலே போன்றவர்கள் நாட்டின் பாதுகாப்பு நிறுவனங்களை எவ்வாறு தங்கள் சொந்த அரசியல் தேவைகளுக்காகவும் சுய லாபத்திற்காகவும் மாற்றியமைத்தார்கள் என்பதற்கு மிகச்சிறந்த உதாரணமாக இந்த விவகாரம் சுட்டிக்காட்டப்படுகிறது. தெற்கே கரந்தனிய பகுதியில் அமைந்துள்ள புகழ்பெற்ற இராணுவ உளவுத்துறை பயிற்சி பாடசாலையை குருநாகல் பகுதிக்கு மாற்ற திட்டமிடப்பட்டது. இதற்கு காரணம் கரந்தனிய பாடசாலையில் அமைக்கப்பட்டிருந்த பிரம்மாண்டமான விளையாட்டு மைதானத்தை அரசியல் வாரிசாக இருக்கக்கூடிய நாமல் ராஜபக்சவின் ரக்பி விளையாட்டு தேவைகளுக்காக தாரை வார்ப்பதற்காக இருந்ததாக குறிப்பிடப்படுகிறது. ஒரு நாட்டின் மிக முக்கிய பாதுகாப்பு பயிற்சி மையம் அரசியல்வாதியின் விளையாட்டு ஆசைக்காக இடமாற்றம் செய்ய துணிந்தமை உளவுத்துறை எவ்வளவு தூரம் அரசியல் மயப்படுத்தப்பட்டிருந்தது என்பதை நிரூபிப்பதாக தென்னிலங்கையில் மிகப்பெரிய அதிர்வலைகள் எழுந்துள்ளது. அதிர்ஷ்டவசமாக ஆட்சி மாற்றம், அதாவது அனுரகுமார திசாநாயக்க ஜனாதிபதியானவை இந்த திட்டத்தை தலைகீழாக மாற்றியது என உளவுத்துறை அதிகாரிகள் தரப்பிலேயே நிம்மதி பெருமூச்சு விடப்பட்டதாக தென்னிலங்கையில் அரசியல் விமர்சகர்கள் குறிப்பிடுகிறார்கள். சுரேஷ் சலே மீதான மிக கடுமையான குற்றச்சாட்டு 270க்கும் மேற்பட்ட அப்பாவி ஊர்களை பறிகொண்ட ஈஸ்டர் ஞாயிறு குண்டுவெடிப்புடன் தொடர்புடையதாகும்.
இந்த தாக்குதல் குறித்த விசாரணைகளுக்கு தேவையான ஒத்துழைப்புகளை வழங்காமல் குற்றவாளிகளை காப்பாற்றவும் உண்மைகளை மறைக்கவும் சலை முயன்றதாக குற்றம் சுமத்தப்படுகிறது. காவல்துறை அல்லது இராணுவத்தில் இருக்கும் எந்தவொரு உயர் அதிகாரியும் நாட்டின் சட்டத்திற்கு உட்பட்டவர்களே. ஒரு பாரிய குற்றத்தை மறைக்க முயற்சிப்பதும் நாட்டின் மக்களுக்கு செய்யும் பெரும் துரோகமாகும். எனவே தற்போதைய இராணுவ தளபதி மற்றும் ஜனாதிபதி முப்படைகளின் தளபதியாக இருக்கக்கூடியவர்கள் உடனடியாக சுரேஷ் சலையின் தனிப்பட்ட கோப்பினை பரிசீலித்து அவருக்கு வழங்கப்பட்ட முறையற்ற ஜெனரல் பதவிகளையும் சலுகைகளையும் பறிக்க வேண்டுமென தென்னிலங்கையின் மிக முக்கியமான அரசியல் செயற்பாட்டாளர்களிலும் விமர்சகர்களிலும் ஒருவராக இருக்கக்கூடிய அஜித் தர்மபால கோரிக்கை விடுத்திருந்தார். சுரேஷ் சலை போன்ற சர்ச்சைக்குரிய அதிகாரிகளை பாதுகாக்கும் வேலை திட்டம் இலங்கையோடு மட்டும் நின்றுவிடவில்லை. பிரான்ஸ், ஜெர்மனி மற்றும் இத்தாலி போன்ற ஐரோப்பிய நாடுகளில் வாழும் சில புலம்பெயர்ந்த இலங்கை அமைப்புகள் சலையை ஒரு நாட்டை காத்த ரணவீரவா போர் வீரன் என சித்தரிக்கும் பரப்புரைகளில் திட்டமிட்டு ஈடுபடுத்தப்படுகிறது. அரசியல் மயப்படுத்தப்பட்ட மதக்குழுக்களின் பின்னணி. இந்த சர்வதேச பரப்புரைகளுக்கு பின்னால் இலங்கையின் தீவிரவாத போக்குடைய சில பௌத்த மதகுருமார்களின் குடும்ப உறுப்பினர்களும் அவர்களின் நெருங்கிய உறவினர்களும், குறிப்பாக ஒரு குறிப்பிட்ட பௌத்த துறவியின் அக்கா என சுட்டிக்காட்டப்படுகிறது. ஐரோப்பிய நாடுகளில் இருந்து கொண்டு இதற்கான நிதியுதவிகளையும் பிரச்சாரங்களையும் ஒருங்கிணைக்கிறார்கள். மனித உரிமை அமைப்புகள் மற்றும் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவை போன்றவற்றின் மூலமாக சலைவுக்கு எதிராக வரவிருக்கும் போர் குற்றச்சாட்டுகள் மற்றும் ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பிலான சர்வதேச அழுத்தங்களிலிருந்து அவரை பாதுகாப்பதற்கான ஒரு முற்காப்பு அரணாகவே இந்த ஐரோப்பிய பரப்புரை வடிவமைக்கப்பட்டுள்ளது. உண்மையில் முத்தாலிப் மற்றும் கேர்னல் மீடின் ஆகியோரின் பெயர்களை குறிப்பிடுகிற போது இலங்கையின் உண்மையான போர்க்கால உளவுத்துறையின் வீழ்ச்சி குறித்த ஒரு முக்கிய உண்மை வெளிப்படுத்தப்பட்டதாக தென்னிலங்கையில் பேசிக்கொள்கிறார்கள். உண்மையான உளவுத்துறை எதிர அரசியல் துறை கேர்னல் முத்தாலிப் மற்றும் கேர்னல் மீடின் ஆகியோர் போர்க்காலத்தில் எப்படியான உளவு வேலைகளையும் தமிழர்களுக்கு எதிரான நடவடிக்கைகளையும் செய்தார்கள் என்பதனை சிங்கள சமூகம் பெருமையோடு பார்க்கின்ற அதேவேளை அவர்களுக்கு தங்களுக்குள்ளேயே துரோகம் இழைக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது. காலத்தினுடைய நீதியை நாங்கள் இங்கு பிரமிப்பாக பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஆனால் சுரேஷ் சலை மற்றும் இந்த விதாரண போன்ற அதிகாரிகள் போர்க்கள உளவுத்துறைக்கு அப்பாற்பட்டு அரசியல் உளவுத்துறை மற்றும் வெள்ளைவான் கலாச்சாரம் போன்ற மாற்று உத்திகளை கையாண்டவர்கள். உண்மையான உளவுத்துறை அதிகாரிகள் போரில் கொல்லப்பட்டு அல்லது ஓய்வு பெற்ற சூழலை சாதகமாக்கிக் கொண்டும் இந்த அரசியல் விசுவாச குழு ஒட்டுமொத்த இராணுவ புலனாய்வு பிரிவையும் தன்வசப்படுத்தியது. இது ஒட்டுமொத்த இராணுவ கட்டமைப்பின் தொழில்முறை தன்மையை குலைத்துவிட்டதாக குறிப்பிடப்படுகிறது. உண்மையில் இதுவரை அதிகம் பேசப்படாத ஒரு தகவல் பீரிஸ் எனப்படும் உளவுத்துறை கீழ்நிலை அதிகாரியினுடைய விவரம். சர்வதேச விசா மற்றும் உளவுத்துறை பகிடைகள் சுரேஷ் சலையின் தனிப்பட்ட தேவைகளுக்காக உளவுத்துறையின் ரகசிய வேலைகளுக்காகவும் ஜெர்மனிக்கு அனுப்பப்பட்டவர். இந்த பீரிஸ் சலையின் மிக நெருங்கிய வட்டாரத்தில் இருந்ததால் உளவுத்துறையின் பல 2 ரகசியங்களையும் மற்றும் சட்டவிரோத பண பரிமாற்றங்கள் இவருக்கு தெரிந்திருக்கும் என்று சொல்லுகிறார்கள். தனக்கு ஆபத்து என்பதை உணர்ந்த பீரிஸ் தற்போது இலங்கையை விட்டு வெளியேறி ஐரோப்பிய நாடு ஒன்றில் அரசியல் புகலிடம் கோரி தஞ்சமடைந்துள்ளார். சலைவுக்கு எதிரான பல முக்கிய சாட்சியங்களை சர்வதேச விசாரணை அமைப்புகளிடம் ஒப்படைக்க பீரிஸ் தயாராகி வருவதாகவும் அதற்கான உத்தியோகபூர்வ தகவல்கள் மற்றும் ஆவணங்கள் ஏற்கனவே அஜித் தர்மபாலவின் சர்வதேச குழுவினால் சம்பந்தப்பட்ட ஐரோப்பிய புலனாய்வு பிரிவினருக்கு வழங்கப்பட்டதாகவும் குறிப்பிடப்படுகிறது. காலத்தின் அத்தியாயம். இது யுத்தம் தின்ற மண்ணின் சத்தம்.